इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् किरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। 58 अज्ञाने बुद्धि विलये निद्रासा भण्यते बुधैः विलीना ज्ञान तत्कार्ये अयि निद्रा कथं भवेत्। अज्ञाने बुद्धि विलये सा निद्रा बुधैः भण्यते विलीन अज्ञान तत्कार्ये मयि निद्रा कथं भवेत्. संक्षेपமா பார்த்தோம் ஏற்கனவே. அஞ்ஞானே அஞ்ஞானத்துல புத்தி விலையே, புத்தி லயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் சா நித்ரா இது புத்தி புதைஹி பண்யதே, அத நித்ரன்னு சொல்லப்படும். புத்தியானது அஞ்ஞானத்துல பிரகாசிச்சுருந்தா அது விழிப்பு இல்ல சொப்பனம். புத்தியானது அஞ்ஞானத்துல விலயம் அடைஞ்சுடுத்துனா அதுக்கு நித்ரை. அதனால அஞ்ஞானம் எப்பவுமே இருக்கு, ஞானம் வர்ற வரைக்கும். இல்லைன்னா அஞ்ஞானம் இல்லாம போயிடுத்து அப்படின்னா தூங்கி எழுந்தாலே ஒருத்தன் ஞானி ஆயிடுவான். மாண்டூக்கியத்துல இந்த ஒரு விசாரம் இருக்கு. சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய தூக்கத்துக்கும் துரியம்னு சொல்லக்கூடிய அந்த ஞான அவஸ்தைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானே. இங்கேயும் நானாத்துவ பிரதீதி இல்லையே, தூக்கத்திலையும் நான் வேற உலகம் வேற அப்படிங்கறதான ஒரு பிரதீத்தியும் இல்லையே, பிரம்மத்துல தானே இருந்துட்டு இருக்கான். அதே தானே நிர்விகல்ப சமாதியிலையும், அதே தானே துரிய அவஸ்தையிலையும். அப்படின்னா அப்படி கிடையாது. நித்ரையில அஜ்ஞானமானது கூடமா இருக்கு, அவ்வியக்தமாக இருக்கு. அதனாலதான் தூங்க போனவன் திருப்பி அதே அஜ்ஞானத்தோடு எழுந்து வரான். இல்லைன்னா ஞானியா பிரகாசிக்கணும். டைம் லாஸ் இருக்கும். திடீர்னு 10 மணின்னு படுத்துட்டு இருப்பான், பார்த்தா 2 மணி ஆயிடும். அப்படி இல்லாம 4 மணி நேரம் தூங்கினேன் அப்படின்னு தெரியணும்னா அந்த இருட்டை அவன் பார்க்கறான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் கூடமாக அவ்வியாகிருதமாக அஜ்ஞானம் இருக்கிறதுனாலதான் திருப்பி ஞானியா எழுந்துகிறது இல்லை. விலீன அஜ்ஞான தத்காரியே மயி நித்ரா கதம் பவேத். ஞானமும் தன்னுடைய ஞான அஜ்ஞானமும் அஜ்ஞான காரியமும் விலீனம் லயத்தை அடைஞ்சிருக்கிற எனக்கு என் ஸ்வரூபத்துலதான் அது லயம் அடையாது. அப்போ எனக்கு ஏது தூக்கம் அப்படின்னு கேட்கிறார். எல்லாமே எங்கிட்ட தானே லயத்தை அடையிறது.
இப்ப நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? 59 புத்தே பூர்ண விகாசோயம் ஜாகர பரிகீர்த்தியதே விகாராதி விஹீனத்வாது ஜாகரோ மேன வித்யதே. 3 ஸ்திதியும் நான் இல்லை, 3 அவஸ்தையும் நான் இல்லை. அதுதான் இங்க தாத்பரியம். புத்தேஹே பூர்ண விகாசா அயம் ஜாகரஹா இதி பரிகீர்த்தியதே விகாராதி விஹீனத்வாத் மே ஜாகரஹா ந வித்யதே. புத்தேஹே புத்தியினுடைய பூர்ண விகாசா, புத்தியினுடைய ஃபுல் அவைலபிலிட்டி. ஏன்னா விஷயம் வெளியில இருக்கு அப்படிங்கிற ஒரு அனுபவம் ஏற்படுறதுதான் ஜாகிரத அவஸ்தை. முழுமையாக விகசித்து கொண்டிருக்கின்ற மலர்ந்திருக்கின்ற தன்மை ஜாகிரத்தின் பெயர், விழித்திருத்தல். ஏன்னா சொப்னத்துல புத்தி முழுமையாக விழித்து இல்லை. ஏன்னா அகங்காரமே அங்க ஒரு லேகையா தானே இருக்கு. ஏன்னா அங்க ஃப்ரீ வில் இல்லை, சுதந்திரத்தையே இல்லையே, பரதந்திரமாக தானே இருக்கு. உன்னுடைய ஸ்மிருதியிலிருந்து மெமரிஸ்லேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜம்பிள்டப்பாக வர்றதுதான் சொப்பனம். அதனால அங்க பூர்ண விகாசம் இல்லை, அர்த்த விகாசம் தான் இருக்கு சொப்பனத்துல. விகாசம் இல்லாம இருக்கிறது, லயத்தோட இருக்கிறது சுஷுப்தி. அப்போ பூர்ணமாக விகசிதம், விகசிதனா மலர்ந்து இருக்கு, முழுசா மலர்ந்து இருக்கின்ற தன்மைக்கு ஜாகரத்தின் பெயர். ஜாகரஹா பரிக்கு வெடித்திருக்கின்ற தன்மை. ஆனா விகாராதி விஹீனத்வாத், அந்த முழிப்பு நிலையில என்னன்னா மாற்றங்கள் தான் உனக்கு தெரியாது, அதுதான் உலகம். அந்த மாற்றம் இல்லாத தன்மை இருக்கிறது என் சொரூபம். விகாராதி விஹீனம், ஒரு மாற்றமும் என் சொரூபத்துல கிடையாது. ஏன் கிடையாது? நிர்குண ஸ்வரூபத்துல எப்படி மாற்றம் வர முடியும்? நிரவயவ ஸ்வரூபத்துல எப்படி மாற்றம் வர முடியும்? மாற்றம் வருதுன்னா இது இப்படி இருந்தது முன்னாடி, இப்படி இருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரணும். அப்பதானே மாற்றம்னு சொல்றது. இப்படி இருந்ததுன்றதுக்கே ஒரு குணம் தேவை. இப்படிதான் இருக்கு, வெறும் இருக்குன்றத வச்சு அதுக்கு சத்தா மட்டும்தானே ஆத்மா. அதுக்கு இப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால விகாரம் அதுக்கு இல்ல, பாசிபிலிட்டியே இல்லை, அவகாசமே இல்லை விகாரத்துக்கு. அப்படி இருக்கிற என்னுடைய சொரூபத்துக்கு வேக்கன் ஏது? ஜாகரஹான வித்தியதே, விழித்து கொண்டிருக்கிறதுங்கிறது சுரூபத்துக்கு கிடையாது. என் சுரூபம் தூங்கவும் இல்லை, முழிச்சுன்னும் இல்லை, ரெண்டுமாவும் இருக்கு. அதுதான் ஆத்ம வஸ்து. சுஷுப்தியாச்சு, ஜாகிரதாச்சு. அடுத்தது சொப்னத்தை சொல்றார் 60ல. சூக்ஷ்ம நாடீஷு சஞ்சாரஹா புத்தேஹே ஸ்வப்னः பிரஜாயதே சஞ்சார தர்ம ரஹிதே ஸ்வப்னः நாஸ்தி ததாமயி. சூக்ஷ்ம நாடீஷு புத்தேஹே சஞ்சாரः ஸ்வப்னः பிரஜாயதே ததா சஞ்சார தர்ம ரஹிதே மயி ஸ்வப்னः அபி நாஸ்தி. சூக்ஷ்ம நாடி, நம்ம ஆயுர்வேத சாஸ்திரம் படி சொப்பனம்ங்கிறது என்னன்னா என்னுடைய சூக்ஷ்ம நாடியில போய் புத்தி சஞ்சாரம் பண்றது. புத்தி உள்ளுக்குள்ள போய் என்னுடைய மெமரியிலேருந்து அங்கங்க நடந்த விஷயங்கள் என்னுடைய புத்தியில அங்கங்க இருக்கக்கூடிய மெமரியை தூக்கிட்டு வருது. எதெல்லாம் எனக்கு நாட்டம் இருக்கோ அதையும் அதுல போய் கலக்கிறது. காபி டிகாக்ஷன் எல்லாத்தையும் போட்டு, பால் டிகாக்ஷன், சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு ஒரு கலந்து காப்பியாக பண்றது. அப்படித்தானே சொப்பனம் ஏற்படுறது. சூக்ஷ்ம நாடிகள்ல போய் புத்தி சஞ்சாரம் பண்றதுன்னு சொல்றது சாஸ்திரம். அது சொப்பனம்னு பிறக்கிறது. சொப்னஹா பிரஜாயத்தே, சொப்னம் ஏற்படுறது. அதா சஞ்சார தர்ம ரஹிதம். சஞ்சார தர்மம்ங்கிறது ஆத்மாவுக்கு கிடையாதே. சர்வவியாபி, எங்க போய் சஞ்சாரம் பண்ண முடியும்?
சஞ்சாரம் பண்றதுக்கு அது இல்லாத ஒரு நிலை எங்கேயாவது இருக்கணும். அப்படி சஞ்சாரம் பண்றதுக்கே இடம் இல்லாத ஸ்வரூபத்துல சொப்பனம் எப்படி இருக்க முடியும்? சஞ்சாரம் இருந்தா சொப்பனம், ஆனா இல்லையே ஸ்வரூபத்துல, இல்லையா? விகாரம் இருந்தா ஜாகிரத்து, ஆனா விகாரம் இல்லையே ஸ்வரூபத்துல. அப்போ இது எதுவாகவும் சொப்பனமாகவும் ஆத்மா இருக்க முடியாது. சொப்பனமாகவும், அதாவது ஆத்மா சொப்பனம் ஆத்மாவாக இருக்க முடியாது. ஆத்மாதான் சொப்பனம், சொப்பனம் தான் ஆத்மான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஜாகிரத்து தான் ஆத்மான்னு சொல்ல முடியாது, சுழுப்தி தான் ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஆனா ஆத்மா தான் எல்லாமே. ஏ இஸ் பி, பி இஸ் நாட் ஏம்பர் சுவாமிஜி. பி இஸ் ஏ, ஏ இஸ் நாட் பி. அதாவது டாக்டர் நான் தான், ஃபாதர் நான் தான், சன்னு நான் தான், வித் ரெஃபரன்ஸ் டு சம்படி. யாரு? வித் ரெஃபரன்ஸ் டு பேஷண்ட் நான் டாக்டர், வித் ரெஃபரன்ஸ் டு மை சில்ட்ரன் ஐ எம் ஃபாதர், வித் ரெஸ்பெக்ட் டு மை பேரண்ட்ஸ் நான் சன்னு, இல்லையா? இது ஆனா ஃபாதர் நான் தானே ஒழிய நான் ஃபாதர் கிடையாது. நான் அதுக்கு அப்பாற்பட்டவன். நான் சன் கிடையாது. சன்னு நான் தான், ஆனா நான் சன் கிடையாது. நான்ங்கிறது இது எல்லாமே இது இவர் ரெஃபரன்ஸ்ல நான் சன்னா இருக்கேன், அந்த ரெஃபரன்ஸ்ல நான் ஃபாதரா இருக்கேன் ஒழிய என் சொரூபம் வந்து பார்த்தா ஃபாதரோ சன்னோ கிடையாது, இல்லையா? நான் ஒரு அதுக்கு அது எல்லாமாவும் இருந்துட்டு அதுக்கு வேறவாவும் இருக்கக்கூடிய ஒரு சொரூபம் தானே நான். அந்த மாதிரிதான் இங்க ஆத்மவஸ்து. 61 பரிபூர்ணஸ்ய நித்யஸ்ய சுத்தஸ்ய ஜோதிஷோ மம ஆகந்துகமலாபாவாத் கிம் ஸ்நானேன பிரயோஜனம். பரிபூர்ணஸ்ய நித்யஸ்ய சுத்தஸ்ய ஜோதிஷா மம ஆகந்துக மல அபாவாத் ஸ்நானேன கிம் பிரயோஜனம். சரி, ஸ்நானங்கனம் பண்ணி ஆத்மால வந்து கொஞ்சம் அழுக்க நீக்கி புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆத்மாவை சுத்தமாக்கணும். இப்ப நம்ம எல்லாம் ஒரு இது வச்சிருக்கோம் இல்லையா, எனக்கு இந்த வாசனை எப்ப போகும், எனக்கு இந்த அசுத்தி எப்ப போகும், நான் ரொம்ப தப்பு நிறைய பண்ணியிருக்கேன், எனக்கு மனசுல வந்து பாப்ப எண்ணங்கள்லாம் வருது, என்னால மனசை இது பண்ணவே முடியல, அதெல்லாம் இது ஒரு கில்ட் ட்ராப். பாதி விஷயங்கள்ல மனுஷன், அதுவும் இந்த ஆன்மீகவாதிகளுக்கு கில்ட் ட்ராப் தான் ஒரு பெரிய பிரச்சனை. கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபமகரவமிதி அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த துக்கம்லாம் போயிடும் ஆத்மாவை பார்த்தா. எதுன்னா, நான் ஏன் தப்பு பண்ணேன், நான் ஏன் நல்லது பண்ணல, நான் ஏன் பாபத்தை பண்ணேன், அதுதான் கில்ட்டுன்னு பேர். கில்ட் ஹர்ட் தான் பெரிய பிரச்சனை மனுஷாளுக்கு. அதுவும் ஆன்மீகத்துல இல்லாத வரைக்கும் கூட ஒருத்தன் சாதாரணமா இருப்பான், இதுல வந்துட்டா கில்ட் தாங்க முடியறது இல்லை. அதுவும் புஸ்தகங்கள்லாம் வேற எழுதிடுறானா, மனசுல இது வரக்கூடாது அது வரக்கூடாது, சில பெரியவா இல்லாம அப்படி சொல்லி வச்சிடறான். பிராமணன்னா இப்படி இருக்கணும், ஒரு நாளைக்கு வந்து என்ன பூத யஜ்ஞம் பண்ணணும், பிரம்ம யஜ்ஞம் பண்ணணும், பித்ரு யஜ்ஞம் பண்ணணும், தேவ யஜ்ஞம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணாதான் பிராமணன். பாரிற்கு போகக்கூடாது, அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது. கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது சாத்தியமாக இருந்ததுன்னா ரைட்டு, ஓரளவுக்காவது. சாத்தியமாக இல்லைங்கிறதுனால அது தர்மம் இல்லைன்னு ஆயிடாது, அதுதானே தர்மம்னு அவளோட பட்சம். ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, அது காலத்தோட அது அப்படியே அனுசரணம் பண்ண முடியாம இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து கில்ட் தான் நிக்கிறது மீதி. அதனால ஒண்ணு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போங்கடா போயிட்டு போறது, இது பண்ணா நான் போறேன்ட்டு ஒட்டு மொத்தமா விட்டுட்டு போயிடலாம். இல்லைன்னா இந்த கில்ட்லயே வேற ப்ராக்ரஸ் பண்ண முடியாம போயிடலாம். அதனால சில விஷயங்களை வந்து என் குருநாதர் என்ன சொல்லுவாருன்னா, ஸ்பிரிட்டை வச்சுட்டு ஃபார்ம்ஸை கொஞ்சம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பப்போ ஃபார்ம்ஸ் மாறிட்டு தான் இருந்திருக்கு. ஒரு விஷயம் இது தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து மாத்திக்க வேண்டி இருக்கு.
ஒட்டுமொத்தமா ஃபாரின் போயிட்டா அப்படின்னு விட்டுட்டோம்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் பிராமண தன்மை இல்லாம போயிடும். அங்க போயும் சந்தியாவந்தனம் பண்ண முடியுமான்னா பண்ணிட்டு இருக்கான்னா அங்க பண்ணி பிரயோஜனம் இல்லை. சிராத்தாதிகள் ஃபாரின்ல பண்ணி பிரயோஜனம் தான் இல்லையாமே. இப்ப எப்படி இந்தியாவுக்கு போய் பண்ண முடியாது, இங்க பண்றதையும் விட்டுருவோன்னு அதையும் விட்டுருவான், முடிஞ்சு போச்சு. அதனால பிரயோஜனம் இல்லைன்றது சொல்றதை விட பிராயஷ்சித்தம் என்ன பண்ணிக்கலாம், அங்க பண்றதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாரத தேசம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வேற ஏதாவது அதுக்கு உபரியா ஏதாவது பண்ணி அதை சரி பண்ணிக்கலாமா. இப்படி பெரியவாள்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் அவகாசம் பண்ணி கொடுத்தாதான் சௌரியம். இல்லைன்னா கில்ட்டுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன். கில்ட்டை வளர்க்கறதாக இருக்கக்கூடாது. அதனால ஸ்பிரிட் என்னன்னு, அதனாலதான் ஏயதா பிராமணா சம்மர்ஷினா யுக்தா அயுக்தாக அலூக்ஷா தர்மகாமா சிறு யதாதே தத்திர வர்த்தேரன் ததா தத்திர வர்த்தேதாகான்னு வேதமே சொல்லி கொடுக்கறது. பெரியவாள்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்றாளோ, அவ என்ன சொல்றாளோ அவள்கிட்ட போய் கேட்டுக்கோ. சிஷ்டாச்சாரம் பிரமாணம்னு இருக்கு. அப்போ அந்த ஸ்மிருதி இப்படி சொல்லுது, இந்த மாதிரி பண்ணணும், அது ஆனா முடியல, இந்த காலத்துக்கு அதை எப்படி பண்ணணும்னு விஷயம் தெரிஞ்சவாள, ஸ்ருதி ஞானம் இருக்கிறவா, ஸ்மிருதி ஞானம் இருக்கிற ஒரு பெரியவாளை பார்த்து சரியாக அதை பத்தி கேட்டுண்டு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும்னு வழி பண்ணி கொடுக்கறது வேதமே. அதனால அப்படி பண்ணிக்கணும். கில்ட்ட வளர்த்துட்டே போய் பிரயோஜனம் இல்லை. அப்படி வளர்த்துட்டு ஸ்நானத்தை தேடி போயிட்டு இருக்கோம். இங்க கேள்வி வேற. பரிபூர்ண ஸ்வரூபம் என்னுடையது, பரிபூர்ணஸ்ய, அது மட்டும் இல்லாமல் நித்தியஸ்ய, நித்தியம் என்னைக்கும் இருந்துட்டு இருக்கிற ஸ்வரூபம் சுத்தமாகவும் இருக்கு. அனித்தியத்துவம் கிடையாது. சுத்த நிர்மல ஸ்வரூபம், பிரகாஷஸ்வரூபம், ஜோதிஷா. அப்பேற்பட்ட எனக்கு ஆகந்துக மலம் இல்லை, வந்துட்டு போகக்கூடிய அழுக்கு ஒட்டாது. ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே. சுரூபம்ன்ற அந்த அக்னியானது எல்லா விதமான அழுக்கையும் பஸ்மமாக்கிடுறது. அப்படி இருக்கிற என்னோட சொரூபத்துக்கு ஸ்நானத்தினால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் என்ன இருக்க முடியும்? அழுக்க நீக்கிறது. அழுக்கே இல்லையே. அப்போ இந்த கஷேத்திர ஸ்நானங்கள் அதுக்காக யாருமே பண்ண வேண்டாம் இல்ல. அதாவது ஆத்ம வஸ்துவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சுத்தம்லாம் தேவைப்படலை. என்ன உன் புத்தியில தான் மலம் இருக்கு, ஆத்மால இல்லை. புத்தியில இருக்கிற அத்தனை மலமும் முழுசா நீக்கிட முடியாது. எப்ப நீங்கும்னா ஞானம் சகஷாயம் விஜானியாது. கஷாயம் கூட பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேன்னு சொல்றார் பகவான். பரஸ்வரூபத்தை பார்த்த உடனேதான் அத்தனையும் நீங்க. ஏன்னா அதுதான் பரமசுத்த சுபாவம் ஸ்வரூபம். 62 தேசாபாவாத் க்வ கந்தவ்யம் ஸ்தானாபாவாத் க்வவா ஸ்திதி பூர்ணேமயி ஸ்தான தேசௌ கல்பிதாவகமத்வயா. தேசாபாவாத் க்வ கந்தவ்யம் ஸ்தானாபாவாத் க்வவா ஸ்திதி பூர்ணேமயி ஸ்தான தேசௌ கல்பிதௌ அகம் அத்வயா. பிரேதத்துக்கு போய் வாசம் பண்ணலாமா? காசியில போய் இருக்கலாமா? இமயமலையில போய் உட்கார்ந்துடலாமா? அப்படி பண்ணாதான் எனக்கு ஆத்மா அங்கதான் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறதுனால இங்க சொல்றார் தேச அபாவாத் க்வ கந்தவ்யம். தேசம்னே ஒண்ணும் கிடையாது எனக்கு. தேசம்ங்கிறது இடம், ஸ்பேஸ். தேசகால வஸ்து அனவச்சின்னம் அபரிச்சின்னம். தேசத்தினால பிரியப்படாத சுரூபம். தேசமே என்கிட்டதான் இருக்கு. நான் எந்த தேசத்துக்குள்ளேயும் இல்லை. ஒரு இடத்துல நான் இல்லை, இடம் என்கிட்ட இருக்கு. நான் ஒரு காலத்துக்குள்ள இல்லை, காலம் எனக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கிற ஸ்வரூபன்றதுனால, தேசமே இல்லாத ஸ்வரூபங்கிறதுனால நான் எங்க போகிறது? எங்க போக முடியும்? ஸ்தான அபாவாத் க்வவா ஸ்திதி. இடம்னே ஒண்ணு இல்லை, அதுவே என்கிட்டதான் இருக்கு. அதுல நான் இல்லைன்ற பொழுது நான் எங்க போய் இருக்கிறது? எங்க போறது? எங்க இருக்கிறது? பூர்ணே மயி ஸ்தான தேசம் கல்பிதவு. பூர்ணஸ்வரூபமான எங்கிட்டதான் தேசம், காலம், ஸ்தானம், வஸ்து எல்லாம். அகம் அத்வயா, நான் வேற ஒன்றும் இல்லாத ஒரே ஏகமாத்திர ஸ்வரூபம், ஏகரச ஸ்வரூபம், அத்வய பரமானந்த பரிபூர்ண
அபரிச்சின்ன சர்வவியாபி ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம். நான் ஒரு காலத்திலேயோ ஒரு தேசத்திலேயோ ஒரு இடத்திலேயோ ஒரு நேரத்திலேயோ இருக்க முடியாது. அது எல்லாம் என்கிட்டதான் அப்படின்னு சொல்றார். 63 பிராண சஞ்சார சம்சோஷாத் பிபாசா ஜாயதே கலு சோஷனா நர்க சித்ரூபே ஐயேஷா ஜாயதே கதம். பிராண சஞ்சார சம்சோஷாத் பிபாசா ஜாயதே கலு சோஷனார்ஹ சித்ரூபே மயி ஏஷா கதம் ஜாயதே. தாகமோ பசியோ இதெல்லாம் எதனால ஏற்படுறது? பிராண சஞ்சார சம்சோஷா. பிராணன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உடம்புல இருக்கிற ஜலத்தை பிராணன்ல எல்லாமே அபான வியான உதான சமானம் எல்லாம் சேர்ந்து. உடனே யூரின் போறதுனாலையும் வேர்வனாலையும் தானே தண்ணி போறதுன்னு சொல்லக்கூடாது. அதுவும் பிராணன்ல தான் சேர்த்து. பிராண சஞ்சாரத்தினால அழுக்கு கிழுக்கு தேவையில்லாததை தண்ணி வெளியில எடுத்துன்னு போயிடுறது. வேர்வையாகவோ மூத்திரமாகவோ இல்ல மூச்சு காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸாக வெளில போயிடுது. அதனால தாகம் ஏற்படுது. ஜலம் தேவைப்படுது உடம்புக்கு. அதனால அதுதானே ஒழிய அது ஆத்மாவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சோஷனாருக சித்ரூபே. சித்ரூபமா இருக்கிறது எங்கேயாவது வறட்சி அடையுமோ? அதனால தாகமானது மயி ஏஷா கத்தம் ஜாயது. எனக்கு எப்படி? என்னுடைய ஆத்மாவுக்கு கிடையாது. என்ன அப்படிங்கிற பசியும் அதே தானே. 64 நாடீஷு பீட்யமானாசு வாயு அக்னிபியாம் பவேக்ஷுதா தயோஹோ பீடனஹேதுத்வம் சம்வித்ரூபே கதம் மயி. வாயு அக்னிபியாம் நாடீஷு பீட்யமானாசு க்ஷுதா பவேத் சம்வித்ரூபே மயி தயோஹோ பீடனஹேதுத்வம் கதம். பசி எப்படிடா ஏற்படுதுன்னா வாயு அக்னி இது நாடிகள்னால நாடீஷு பீட்யமானேஷு நாடிகள்ல வாயு அக்னி உடைய பீடை ஏற்படும் பொழுது என்ன ஆகுது? பசி ஏற்படும். அக்னி சாப்பாட்டை ஜீரணம் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்பிடுது. வாயு அதை சஞ்சாரம் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துருது. வாயுனா டிஸ்ட்ரிபியூஷன், சமான வாயு. அக்னி ஜீரணம் பண்றது. சமானம் எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுது சாப்பாட்டினுடைய ஸ்ட்ரென்த்தை. கை காலு ஹார்ட் எல்லாத்துக்கும் தேவையானதை கொண்டு போய். அதனாலதான் வாயு அக்னிபியாம் நாடீஷு நாடியால அதெல்லாம் கொண்டு போய் பண்ணும் பொழுது பசி ஏற்படுறது. சம்வித்ரூபே மயி சித்ஸ்வரூபமான என்கிட்ட தயோகோ பீடன ஹேத்துவம் கதம். சித்த போய் அது பீடனம் பண்ண முடியுமோ? வாயு அக்னி நாடிலாம் போய் சித்ஸ்வரூபம் தான் அதை பிரகாசிக்க பண்றது. அதனால இது பீடிக்கப்படாது. அதனால பசியும் என்னுடையது கிடையாது. சரி, வயசாகுது, என்ன உடம்பு நடுங்கிறது, கேடு தட்டுறது, இதெல்லாம் ஆத்மாவுக்கு உண்டான்னா அதுவும் இல்லைன்னு சொல்றார். ஷரீரஸ்திதி 65 ஷரீரஸ்திதி சைதில்யம் ஸ்வேதலோம சமன்விதம் ஜராபவதி சாநாஸ்தி நிரம்ஷே மயி சர்வகே. ஸ்வேதலோம சமன்விதம் ஷரீரஸ்திதி சைதில்யம் ஜராபவதி சா நிரம்ஷே சர்வகே மயி நாஸ்தி. வயசு மூப்புங்கிறது என்ன? ஜராங்கிறது. ஸ்வேதலோம சமன்விதம் வெளுத்த முடி, நரமுடி. என்ன? ஷரீரஸ்திதி சைதில்யம் தளர்ச்சி அடைஞ்ச உடம்பு. இதுக்கெல்லாம் வயசுன்னு பேரு. வயசாயிடுச்சுன்ட்டு அது அம்சமே இல்லாத எனக்கு முடியாது. ஆத்மாவுக்கு ஏது முடியும்? உடம்பும் சரீரமும் எதுவுமே ஆத்மா கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா குழந்தையா இருக்கும் போதும் அதே மாதிரிதான் பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் யுவனாகும் பொழுதும் அதே மாதிரிதான் பார்த்துருந்தது. இப்ப மத்தியம வயசுல இருக்கும் பொழுதும் அதே மாதிரிதான். இதுக்கு வயசாயிடுத்துங்கிறது போட்டோவை பார்த்தாதான் தெரியுது. இல்ல அடுத்த அங்கிள்னு கூப்பிட ஆரம்பிச்ச பிறகுதான் ஓஹோ வயசாயிடுத்து போல இருக்குன்னு புரியுது. அப்போ இந்த சரீரத்துக்கு ஏற்படுற ஸ்திதி ஆத்மாவுக்கு 1% கூட அதுல ஏற்படல. இதுவும் அதுவும் சம்பந்தம் இல்லாததுன்னு தான் தெரியறது. வயசாகிறதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அம்சம் இருந்தாதான், பார்ட்ஸ் இருக்கும் பொழுதுதான் அதுக்கு வயசெல்லாம் ஆக முடியும். நிறவயமா இருக்கிறதுக்கு சர்வ வியாபியா இருக்கிற ஆத்மாவுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னோ. அதான் சொல்றார். 66
யோஷித் கிரீடா சுகஸ்யாந்தர் கர்வாட்யம் யௌவனம் கில ஆத்மானந்தே பரே பூர்ணே மயினாஸ்தி யௌவனம். சரி, வயசானது கிடையாதுன்னு சொன்னேன், ரைட், ஓகே. அட்லீஸ்ட் யௌவனமா இருக்கிறதாவது எனக்கு இருக்குன்னு சொன்னாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். வயசு எனக்கு இல்லைங்கிறதும் சந்தோஷம்தான். யௌவனமா நான் இருக்கேன்னு சொன்னாதானே சந்தோஷம். அது இல்லைன்னு சொல்லிடுறதான்னா அதுவும் இல்லடாப்பாங்கிறார். யோஷித் கிரீடா சுகஸ்ய இல்ல அந்தர்வாட்யம் யௌவனம் பரே பூர்ணே ஆத்மானந்தே மயி யௌவனம் நாஸ்தி. என்ன யோஷித் கிரீடா சுகஸ்ய, என்ன கிரீடை பண்ணிட்டு ஸ்திரீகளோட இது பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு அந்தர் கர்வாட்யம் யௌவனம். யௌவனம்ங்கிறது என்னன்னா மனசுல ஒரு கர்வத்தை ஏற்படுத்துறதா. என்னன்னா தான் பெரிய ரொமான்டிக்கா இருக்கான், இத்தனை பேரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான், எல்லாரும் என்ன பார்த்து அழகன்னு சொல்றா அப்படிங்கிற அந்த கர்வம் தானே யௌவனம். அதுக்கு பரே பூர்ணே ஆத்மானந்தே சதா நித்தியம் ஸ்வரூபம் பூர்ணமாக ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிற ஒருத்தன் யௌவனம்ங்கிறது எனக்கு தேவை. நித்திய ஆனந்தம், யௌவனம் இருந்தாலும் ஆனந்தம், வயசானாலும் ஆனந்தம், சதா ஆனந்த ஸ்வரூபம். அதுக்கு யௌவனம் தேவையான்னா எதுக்கு இல்லையே, யௌவனம் இல்லாமே அந்த ஆனந்தமா தானே இருக்கு அப்படின்றதுக்காக அதுவும் இல்லைங்கிறார். 67 மூடபுத்தி பரிவியாப்தம் துக்கானாமாலயம் சதா பால்யம் கோபனசீலாந்தம் நமே சுகஜலாம்புதேஹே. என்ன சரி, யௌவனம் தான் இல்ல, வயோதிகம் தான் இல்ல, பால்யமாவது என்னுடைய தன்மையான்னா அதுவும் இல்லைன்றார். மூடபுத்தி பரிவியாப்தம் சதா துக்கானாம் ஆலயம் கோபசீலாந்தம் பால்யம் சுகஜலாம்புதேகமே நாஸ்தி. இல்லைன்னா மூடபுத்தி பரிவியாப்தம், வளர்ந்திருக்காத புத்தியோடு கூடிய ஒரு வயசு. மூடன்னா பைத்தியம் அர்த்தம் இல்ல, மக்குன்னு அர்த்தம் இல்ல. அப்பதான் வளர்ச்சி அடைய போறது. ஏன்னா அப்பதான் புத்தியே கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் பால்யம். சதா துக்கானாம, எப்பவும் ஒரு கஷ்டம்தான். ஏன்னா அவ அடிப்பா, இவா இது பண்ணுவா. என்ன கோபன சைலாந்தம், கோபத்தினோடு கூடியதாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பால்யம், அதான் பால்யம்ன்றது கஷ்டதான்றாரு. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு போல இருக்கு. இப்ப பால்யம் பரவாயில்லையே, வயசானதுக்கு அப்புறம் தான் கஷ்டம்ன்றோம். இவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அறிவில்லாதனால சின்ன வயசுல அவள்கிட்ட அடி வாங்கிட்டு திட்டு கேட்டு இருக்கக்கூடிய கஷ்டமா இருக்கிறது. சுகஜலாம்புதேகே மேனா, சுக ஜலாம்புதி, சுக சமுத்திரமாக, சுகத்தினுடைய அனந்த சுகம், முடிவில்லாத சுகஸ்வரூபமா இருக்கிற எனக்கு ஏது பால்யம், அந்த கஷ்டம் அதெல்லாம் கிடையாது. என்ன இப்படி இதுதான் இது வரைக்கும் என்னன்னா சொரூபத்தை பத்திய நிதித்தியாசன வாக்கியங்கள் சொல்லி முடிச்சுட்டு பூர்த்தி பண்றார். 68 ஏவம் தத்துவ விசாராப்தௌ நிமக்னானாம் சதான்றாம் பரமாத்வைத விஜானம் அபரோக்ஷம் ந சம்சயா. ஏவம் சதா தத்துவ விசாராப்தை நிமக்னானாம் பரமாத்வைத விஜானம் அபரோக்ஷம் சம்சயா. அபரோக்ஷமான அத்வைத ஞானம் ஏற்படும். யாருக்கு? மனுஷாளுக்குன்னா. எப்படிப்பட்ட மனுஷாளுக்கு? ஏவம் சதா தத்துவ விசாராப்தோ நிமக்னானாம், இந்த மாதிரி தத்துவ விசாரத்திலேயே மூழ்கின்னு இருக்கிறவர்கள். சிரவணம் பண்ணிட்டு இத மனநம்லையும் சேர்த்துக்கலாம். மனனம் பண்றது தத்துவ விசாரம்னா மனனம். ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தீயதாம், ஸ்ருதியில சொல்லி இருக்கிற வாக்கியங்கள், ஆச்சாரியன்ட்டேந்து நீ கேட்ட விஷயங்கள்ல சிரவணம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சி அதுல இருக்கிற விஷயங்களை விசாரம் பண்றதுக்கு மனநம்னு பெயர். அந்த மனநம் முடிஞ்சு அதையே புத்தியில சுவாபாவிக பிரவருத்தியை நிவர்த்தி பண்றதுக்காக ஏற்படுத்தி கொள்ற அந்த புனகா ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிதித்தியாசனம்னு பெயர். அந்த மாதிரி இந்த வாக்கியங்களை வச்சு பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு அத்வைத விஞ்ஞானம் அபரோக்ஷம், சாட்சாத்தாக அத்வைத ஞானம் ஏற்படும். இதுல ந சம்சயா, அதுல சந்தேகமே இல்லை. இந்த விசாரத்தை பண்ணிட்டே இருக்கணும். இதுல சொல்லி இருக்கிற வாக்கியங்கள்லாம் நிதித்தியாசன பரமான வாக்கியங்கள் நம்ம முதலே பார்த்தோம். மாதிரி ஆத்ம வஸ்து இது இல்லை இது இல்லை, நேத்தி 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 நேத்தின்னு
வேதம் சொல்ற விஷயத்தை தான் இந்த இடத்துல ஆச்சாரியால் இத்தனை 68 ஸ்லோகமாக ஏற்படுத்தி எப்படி ஆத்ம விசாரத்தை பண்ணணும், எப்படி நிதித்தியாசனம் பண்ணணும், எப்படி மனனம் பண்ணணும், எந்தெந்த விதமாக விஷயங்கள்ல எங்கெல்லாம் தப்பு நடக்குமோ அதை நிவர்த்தி பண்ணிக்கணுங்கிறது தான் இந்த வாக்கியங்கள். நேத்தின்னா எங்க பிரசக்தி இருக்கோ அதை பிரதிஷேதம் பண்றது. நான் என்ன தேகமா எடுத்துப்பேன்னா நீ தேகம் இல்லை, நான் என்ன மனசா எடுத்துப்பேன்னா நீ மனசு இல்லை அப்படின்னு அது சொல்றது. அதை சொல்லி 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 இது இல்லை இது இல்லை இது இல்லை, அப்ப எதுதான்ப்பா நான் சத்திய ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொரூப லட்சணம் சொல்றது. இல்ல தடஸ்தமாக எதனால எதோவாய்மானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிஷம் விஷந்தி தத்விஜிக்யாசஸ்வ தத் பிரம்மேதி, எதுவா எதுல இருந்து இதெல்லாம் தோன்றதோ அதுல அந்த லட்சணமாக இருக்கிறதுக்கு தடஸ்த லட்சணம் அந்த எங்கிருந்து எதுக்கு மேல இதெல்லாம் நின்றுட்டு இருப்போ அந்த சொரூபம் நீதான் அப்படின்னு சொல்றார். திருப்பி முதல் ஸ்லோகத்தை படிச்சு இதை பூர்த்தி பண்ணலாம். ஜெகத் காரணம் அஜானம் ஏகமேவ சிதன்விதம் ஏக ஏவ மனசாட்சி ஜானாத்யேவம் ஜெகத்ரயம். ஜெகத்காரணம்னு ஆரம்பிச்சார், சாட்சாத் பரமேஸ்வரன் தான் அது. அதனால மங்களகரமான ஆரம்பிச்ச இந்த ஸ்லோகமானது, ஸ்லோக கிரந்தமானது இதோட பூர்த்தி ஆகுது. ஆத்ம பிரகாஷிகா. அதனால எல்லாரும் இதை கேட்டா அத்தனை பேரும் நிதித்தியாசனம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.